ஹலோ மக்களே, நம்ம செங்கோட்டையிலேருந்து சென்னை வரையும் கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா புதிய எக்ஸ்பிரஸ் தான். நேற்று தட்கல் தான் புக் பண்ணேன், ஸ்லீப்பர் கிடைக்கல. ஸோ அதனால் தேர்ட் ஏசியில் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸ்லீப்பர் ட்ரை பண்ணியும் கிடைக்காதனால தேர்ட் ஏசி கரண்ட் அவைலபிலிட்டியில் தான் புக் பண்ணேன் மக்களே. ஸோ வாங்க டிஜிட்டலாக என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். புதிய எக்ஸ்பிரஸ் எப்படி இருக்குது, ஸோ அதோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஆன் டைம் ரீச் ஆகுதா, அதே மாதிரி டைம் வந்து 6:45 சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபஸ்ட் ட்ராவல் இது தான். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிஜிட்டலாக என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். பாருங்கள், பொதிகை நிற்கிது, ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் நிற்கிது. ஸோ நான் செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடு இருக்குதுல்ல, ஸோ அந்த ரூட்டில் வந்தேன். இதுதான் ரூட்டு. பக்கத்தில் ரயில்வே ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஸோ இந்த ரூட்டில் எப்படியே நேராக போனீங்கன்னா அந்த பிரிட்ஜில் ஏறி அப்படியே இறங்குனீங்கன்னா ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் போயிடலாம். நமக்கு இன்றைக்கி B3 கோச்சு. ஸோ இது B2 கோச்சு. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா B3 45 மிடில் பர்த் தான் நமக்கு. ஸோ மிடில் பர்த்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். வாங்க உள்ளே போய் இன்டீரியர்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது இன்டீரியரு. அப்படியே டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம்னா செம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணாங்க மக்களே. செம்ம சூப்பராக இருந்தது. ஸோ OBHS டீம்லாம் இருந்தாங்க, அப்புறம் பேண்ட்ரி ஒர்க் பண்ணுறவங்களும் இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்மளை புல் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா AJJ அரக்கோணம் லோக்கோ ஷெட்டோட VAP 7 தான். செங்கோட்டையிலேருந்து நம்ம தாம்பரம் வரையுமே, ஆக்சுவலாக நம்ம தாம்பரத்தில் இறங்கிடுவோம். தாம்பரம் வரையும் புல் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா VAP 7 AJJ அரக்கோணம் லோக்கோ ஷெட்டோடது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ டிக்கெட் ஃபேர் பற்றி பார்த்துருவோம். ஜென்ரல் டிக்கெட் பார்த்திங்கன்னா 400 ருபீஸ் வருது ஸ்லீப்பரில். ஏசியில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் அதே இது. ஆக்சுவலாக தட்கல் புக் பண்ணாமல் நார்மலாக நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1045 ருபீஸு தேர்ட் ஏசியில். அதுக்கப்புறம் செகண்ட் ஏசியில் பார்த்திங்கன்னா 1895. ஃபஸ்ட் ஏசியில் வந்து 2460 ருபீஸ். ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஏசிக்கு தட்கல் கிடையாது. இந்த இடத்துல இப்போ தட்கல் ஃபேர் பற்றி பார்த்துக்குவோம். ஸ்லீப்பருக்கான தட்கல் பார்த்திங்கன்னா 525 ருபீஸ் ஆகுது. அப்புறம் வந்து தேர்ட் ஏசிக்கு வந்து 1375 ஆகுது. செகண்ட் ஏசிக்கு வந்து 2400 சம்திங் ஏதோ வருது மக்களே, இன்க்ளூடிங் எல்லா ஜிஎஸ்டியும் சேர்த்து. செங்கோட்டையிலேருந்து ஷார்ப்பாக 6:45 ஆன் டைம் கிளம்பிட்டா மக்களே. இப்போதைக்கு செம்ம சூப்பரான ஒரு கிளைமேட்டு. அப்படியே ஒரு மிதமான ஒரு ஈவினிங்கில் அப்படியே வண்டி கிளம்பும்போது பார்க்கணும், செம்மையாக இருந்தது மக்களே. வண்டியும் அதே மாதிரி உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தோம். பாத்ரூமு அப்புறம் வந்து வாஷ் பேஷன்லாம் பார்த்திங்கன்னா தண்ணிலாம் செம்மையாக வந்துச்சு. அதாவது வண்டி கிளம்புற சமயத்தில் இப்படி இருக்கும், சரி போகும்போது இதாகிடும்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா நான் இறங்குற வரையுமே தண்ணி ஃப்ளஷ்லாம் செம்மையாக ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா செம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணாங்க. ஏர் ஃப்ரெஷ்னர்லாம் பக்காவாக கொடுத்து இறங்குற வரையுமே அந்த ஏர் ஃப்ரெஷ்னர் அந்த ஸ்மெல்லு வந்து பக்காவாக இருந்துச்சு மக்களே புதிய எக்ஸ்பிரஸில். ஸோ தென்காசி டு செங்கோட்டை, அதாவது செங்கோட்டை டு தென்காசி பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெயினுக்குமே எல்லா ட்ரெயினுக்குமே வந்து 60 கிலோமீட்டர் தான் ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே போக மாட்டாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா புதிய கூட இப்போ 60 தான் போயிட்டுருக்கு. ஸோ மேபி நம்ம தென்காசி தாண்டினதுக்கப்புறம் 110 எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா தென்காசி வந்தாச்சு. தென்காசியில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் வந்தது. செம்ம கூட்டம் மக்களே. அதுவும் வீக் டேஸ் தான். இத்தனைக்கு நான் டியூஸ்டே ஈவினிங் தான் ட்ராவல் பண்ணுறேன். செம்ம ரஷ்ஷு பாருங்கள். அன்ரிசர்வ்ட் செம்ம ஜாம் பேக்காக தான் வந்துச்சு. மோஸ்ட் டிமாண்டபிள் ட்ரெயினுன்றதில் ஒரு இதே கிடையாது. அவ்வளோ டிமாண்ட் இந்த ட்ரெயினுக்கு. செம்ம கூட்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆன் டைம் உள்ளே வந்துருச்சு வண்டி. இன்றைக்கி எதுனாலும் தெரில, எக்ஸ்ட்ரா ஒரு 2 நிமிஷம் நிப்பாட்டி போட்டிருந்தாங்க. அதனாலயே வண்டி 5 நிமிஷம் டிலேவாக தான் கிளம்பிச்சு தென்காசியிலேருந்து. அதே 5 நிமிஷம் டிலே கடைநல்லூர் வந்தாச்சு. கடைநல்லூரில் அவ்வளோவா கூட்டமே இல்லை மக்களே, நார்மலாக தான் இருந்துச்சு கடைநல்லூர். ஸோ சேம் அதே 5 நிமிஷம் டிலேலே தான் வண்டி வந்துச்சு. கிளம்புனதும் அதே 5 நிமிஷம் டிலேயில் தான் கிளம்பிச்சு. பட் ஆனால் ஸ்லாக் டைம் இருந்தனால அதை வச்சு மேனேஜ் பண்ணிவிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி பார்ப்போம் எப்படி போகிறாங்க அப்படின்றத. அதே அந்த 5 நிமிஷம் டிலேலே பாம்பு கோயில் சந்தை வந்தாச்சு. அதுவும் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் வந்துச்சு. சேம் அதே மாதிரி அதே 5 நிமிஷம் டிலேலே வந்து பாம்பு கோயில் சந்தையிலேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அடுத்து நேராக பார்த்திங்கன்னா சங்கரங்கோயில் தான். அதுக்கு அடுத்து பாம்பு கோயில் சந்தைக்கு அடுத்து உள்ள வண்டி பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்தது. ஏன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை டு செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் நின்றுட்டு இருந்தது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வண்டியை வந்து பிளாட்ஃபார்ம் 1 நார்மலாகவே எப்போயுமே மெயின் லைனில் தான் வண்டி வாங்குவாங்க எப்போயுமே. ஒரு 7 மினிட்ஸ் டிலேவாக சங்கரங்கோயிலேருந்து கிளம்பிச்சு.
ஸோ ராஜபாளையம் வந்துருச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன், கொஞ்சம் ராஜபாளையத்துக்கு ஸ்லாக் டைம் இருக்கும், இதை வச்சு மேனேஜ் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தேன். பட் ஆனால் இருக்க டிலே வந்து அதிகமாக தான் போச்சு. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு டிலே. அதேமாதிரி ராஜபாளையத்துலேருந்து அதே 10 மினிட்ஸ் டிலேயில் தான் கிளம்பிச்சு மக்களே. வண்டி ஆனால் பக்காவாக போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டிலேவாக வந்து சிவகாசி வந்துச்சு மக்களே. 15 மினிட்ஸ் டிலே ஆகிடுச்சு. அங்கே ராஜபாளையம் கிளம்பும்போது 10 மினிட்ஸ் டிலேலே வந்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டிலே. பட் ஆனால் சரி, விருதுநகர் மதுரைலாம் போகும்போது நிறையா ஸ்லாக் டைம் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிவிடுவாங்க. பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்றது. ஆக்சுவலாக திருத்தங்கல் பார்த்திங்கன்னா நிறைய பேசஞ்சர்ஸ் ஏறுறாங்க மக்கள் இந்த வண்டிக்கு. பொதிகைக்கும் சரி, நம்ம QLN எக்ஸ்பிரஸ்க்கும் திருத்தங்கலில் தான் வந்து ஏகப்பட்ட பேசஞ்சர் ஏறுறாங்க. பட் சின்ன ஒரு ஸ்டேஷன், அது சிங்கிள் லைன் ஸ்டேஷனுக்கு இவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை நான். 15 மினிட்ஸ் டிலேவை சரி பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் டிலேவாக விருதுநகரில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1க்கு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். IRCTC கேட்ரிங் ஆப் இருக்குல்ல, அந்த ஆப்பில் தான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சில்லி பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தேன், கொண்டு வந்திருந்தாங்க. சூப்பராக இருந்த மக்களை. உள்ளே பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி வச்சுருந்தாங்க. நான் ரைத்தா இருக்குன்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தான் இருந்துச்சு. செம்ம ஒர்த்து. பர்மா கடை அப்படின்னு சொல்லி ஒரு கடை. ஸோ அதில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். செம்மையாக இருந்தது மக்களே. ரேட்டு பார்த்திங்கன்னா 120 ருபீஸு. ஸோ அதே 2 மினிட்ஸ் டிலேயோட விருதுநகர் ஜங்ஷன்லேருந்து வண்டி கிளம்பிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பர்மா கடையில் சில்லி பரோட்டா ட்ரை பண்ணுங்கள். செம்மையாக இருந்தது மக்களே, ஒர்த்து. தேங்காய் சட்னி நான் எடுத்துக்கல, ஏன்னா வந்து டைம் ஆகிட்டனால ஏதாவது ஊசி போயிருந்துச்சுன்னா கொஞ்சம் இதாக, ஏன்னா 9 o'clock ஆகிடுச்சா அதனால. சூப்பரம் கோயில் ஸோ இந்த பெட்ஷீட்ஸ்லாம் பாருங்கள் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா இது அங்கேருந்து வரும்போது, அதாவது சென்னையிலேருந்து செங்கோட்டை வரும்போது பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே மதுரையில் இறக்கிடுவாங்க, அதனால வச்சுருந்தாங்க மக்களே. ஸோ மதுரை வந்தாச்சு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 ஆன் டைமில் மதுரை ரீச் ஆகிடுச்சு மக்களே. ஸ்லாக் டைம் வச்சு கொண்டு வந்துட்டாங்க. மதுரை வந்தோடனே இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே கீழே இறக்கிட்டாங்க. எல்லா பெட்ஷீட்டையும் கீழே இறக்கிட்டாங்க. ஸோ மதுரையில் பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து கிளம்பும்போது மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் டிலேயில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக சென்னை போகும்போது நம்ம ஆன் டைம் போயிடுவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் எப்படி போகிறாங்கன்றது. மக்களே, மதுரையிலேருந்து கிளம்பியாச்சு. நானும் தூங்க போகிறேன். ஸோ இதெல்லாமே நைட்டுனால ரொம்ப உங்களுக்கு காட்ட முடியல, எந்த பிளாட்ஃபார்ம் போகுது, என்ன ஸ்பீடில் போகுது அப்படின்றது. ஸோ நான் உங்களுக்கு நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு தாம்பரம் போகுதுன்றதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ எப்படி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதை சொல்லுங்கள். குட் மார்னிங் மக்களே, செங்கல்பட்டு வந்தாச்சு. 15 மினிட்ஸ் டிலேவாக போயிட்டுருக்கோம். பார்ப்போம் எத்தனை மணிக்கு தாம்பரம் போகுதுன்றத. ஃபைனலி ஒரு 15 மினிட்ஸ் டிலேவாக வந்து தாம்பரம் வந்திருக்கோம். இப்போ தான் தாம்பரம் உள்ளே வருது. ஸோ
ஸோ பார்த்திங்கன்னா வண்டி செம்ம சூப்பராக இருந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, செம்ம கம்ஃபர்டபுள் வண்டி. ஸோ நீங்களாம் வாய்ப்பு கிடச்சதுன்னா ஒரு நாள் வந்து நீங்கள் புதிய எக்ஸ்பிரஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.